தேவனோட ஐக்கியம் கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிறப்ப ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துறாரு. ஆனா பிசாசு என்ன செய்யுது, மாம்ச பிரகாரமா இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய காரியம், அவனெல்லாம் அநியாயக்கரம் செய்யறான், நல்லா இருக்கான், அவனுக்கெல்லாம் எல்லாம் காரியம் கைகூடி வருது, ஏன் நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு இதை விடுறப்ப இந்த எண்ணங்களும் இந்த பேச்சுகளும் இதெல்லாம் என்ன செஞ்சிருது, ஆவிக்குள்ள நடத்த விடாதபடிக்கு தடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதைத்தான் சொல்றாரு, ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை அவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்ன சொல்றாரு, இதை பூரா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியலனாலும் கவலை இல்லை. எது தீமையோ அதை நமக்கு அதை செய்யறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ இடம் கொடுக்க கூடாது. பகை, விரோதம், கசப்பு எல்லாம் சொல்லுது. இதெல்லாம் அப்பப்போ நீங்க ஆவிக்குரியவர்களா நடந்து கொள்ள விடாதபடிக்கு போராடுகிறது. அப்ப அதனாலதான் ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க, ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, ஆவியானவரோடு ஐக்கியத்துல நீங்க இருங்க. ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துவார் அப்படின்லாம் சொல்லி இருக்கு. அப்ப ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு, ஆவியின் கனியோ, ஏன்னா ஆவியானவருடைய அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறப்ப அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியும் நடக்க கடவோம். அப்ப உலக மக்கள் மாம்ச பிரகாரமாக நடக்கிறார்கள். நீங்க அன்பு கூர்ந்தா அன்பு கூறுவாங்க, நீங்க வெறுத்தீங்கன்னா அவங்க உங்களை வெறுப்பாங்க, நீங்க கொஞ்சம் நீங்க கசத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமா கசப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம நீங்க தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்க வேண்டுங்க அப்படிங்கிறார். சத்துரு பசியா இருந்தா ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தா நீ பானம் கொடு, நியாயம் விசாரிக்கிறத நான் பார்த்துக்கிறேன், தீமையை நன்மையினால வெல்லுன்னு சொல்றாரு. அப்ப ஆவிக்குரியவர்களா இருக்கிறதுனால ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து